ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ டெப்போ தான். அன்னைக்கு ஃப்ரீசர் பார்த்துட்டு வாங்காமல் போனோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு வந்தோம். வந்துட்டு உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 மாடல் பார்த்தோம். 2த்துல ஒன்று சின்னதாக இருந்தது. சரி சின்னது தேவையில்ல, வாங்குறதே வாங்குகிறோம், ஒரேடியாக பெருசாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். ஆனால் சின்னதில் ஸ்டாக் இருந்தது, பெருசில் நாங்கள் வாங்கணும்னு நினச்ச மாடலில் ஸ்டாக் அந்த கடையில் இல்லை. சரி என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு, சரி எங்கள் வீட்டுக்கார் என்ன சொல்லிட்டாங்க, ஸ்டாக் இருக்கிறதே வாங்கிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை வேணாம், வாங்குறதே வாங்குகிறோம், நம்ம ஒழுங்காக வாங்கிடலாம் இப்போவே. நான் ஒரு தடவை தான் வாங்க போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம ஒழுங்காக நம்ம கரெக்டாக எது வேணுமோ அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டாக் இல்லைனா கூட அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க கடையில் வேலை அவங்கள கூட்டின்னு கேட்டால் அவங்க இல்லை, இங்கே ஸ்டாக் இல்லை, நான் பார்க்குறேன், வேறு இங்கே பக்கத்தில் எங்கேயாவது கடைங்களில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்துட்டு சொன்னாங்க, இங்கேருந்து ஒரு 30 நிமிஷம் போனால் ஒரு ஊரில் அரை மணி நேரம் போனால் அந்த ஊரில் அந்த கடையில் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நம்மளும் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சோளம் தோட்டம், அப்புறம் சூரியகாந்தி, அப்படி பார்க்கவே அழகாக பச்சை பசேல்னு ஃபுல்லாக அப்படியே கோதுமை தோட்டம், இந்த மாதிரி அழகாக இருந்தது. பார்க்கவே ரோடு ஃபுல்லாக இதே தான் இருந்தது. சரி அப்படின்னு நம்ம மட்டும் பார்த்தா போதும், உங்களுக்கும் காட்டணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். அப்புறம் இந்த மரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது மரபல் சொல்கிற அந்த ப்ளம்ஸ் வகையை சேர்ந்த பழங்க தான். நிறைய மரம் ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக அதே தான் இருந்தது. நானும் சொல்லினே போகிறேன், பாருங்களாம் எப்படி கொத்தாக தொங்குதுன்ட்டு. அந்த பழங்களோட அந்த வெயிட்டு தாங்க முடியாத மரத்தோட கிளைலாம் கீழே சாஞ்சு அந்த மாதிரிலாம் இருந்தது. ரோடு ஃபுல்லாக அழகாக இருந்தது. நாங்களும் அதை அழகாக பாட்டு கேட்டுக்கினே அப்படியே அழகாக ரசிச்சுன்னே அப்படியே ஜாலியாக டைம் போனதே தெரியல. எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணது. அப்படியே டைம் போனதே தெரியல. போயிட்டோம் அந்த கடைக்கு. போயிட்டு சரியா அப்போ இங்கே ஸ்டாக் இருக்கணும், ஏன்னா அவங்க சொல்லி தான் அமிச்சாங்க, அங்கே இருக்குது ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லி தான் அமிச்சாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த கடைக்கு ஒரு வழியாக சேர்ந்துட்டோம். உள்ளே போனால் என்றைக்கு நம்ம வாங்குகிற பொருளை வாங்குவோம் கரெக்டாக. உள்ளே போயிட்டு நம்ம கடைன்னு போனாலே நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஐட்டங்க, ஏதாவது சின்ன சின்ன கிச்சன் ஐட்டம் ஏதாவது இருக்குதான்னு சுற்றி பார்க்க தான் முன்னே போவோம். அந்த மாதிரி தான் நானும் போனேன். அதுக்குள்ளே பார்த்து இவங்க 2 பேரையும் காணோம். அப்புறம் சரின்ட்டு தேடின்னு போனேன் அந்த கடைக்கு. போயிட்டு அங்கேயும் ஒருத்தவங்க வேலை செய்கிறவங்ககிட்ட அந்த ஃபோட்டோ காமிச்சு அப்புறம் கேட்டாங்க. இது ஃப்ரீசர் ஐட்டம்லேயே பார்த்தா நிறைய ஃப்ரிட்ஜு மாடலும் இருந்தது. இது இந்த மாதிரி ஹைட்டாக அந்த மாதிரி மாடலும் ஃப்ரிட்ஜு டைப்லேயும் இருந்தது. ஆனால் அது பார்த்தா அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாக் அதிகமாக வைக்க முடியாத அளவுக்கு இருந்தது. நம்ம நிறைய ஸ்டாக் வைக்க முடியாது. ட்ராயராக அந்த மாதிரி இருந்தது. சரி அது வேணாம், நம்ம இதுவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வாங்கணும்னு நினச்சோம், வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் விளையிற காய்கறிலேருந்து கீரையிலேருந்து எல்லாத்தையும் ஸ்டாக்கு பண்ணி வைக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணின்னு இருந்தோம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் தான் எவ்வளோ தான் வைக்க முடியும், ஃப்ரிட்ஜில் வைக்கவே முடியல. கீரைங்கெலாம் நிறையா இருக்குது. அப்போ சில டைமில் வீணாகவும் ஆகிடுது கீரைங்க. இது மாதிரி நம்மளுக்கு ஃப்ரீசர் இருந்ததுன்னா நம்ம எவ்வளோன்னா நம்ம வச்சுக்கலாம். நம்மளுக்கு வின்டர் டைம்லேயும் காய்கறி, தக்காளியிலேருந்து கீரை, அப்புறம் zucchini, இந்த மாதிரி எல்லா காய்கறியும், கத்திரிக்காய் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது எனக்கு தெரிஞ்சு கத்திரிக்காய், மீதி எல்லா காய்கறியுமே நம்ம வைக்கலாம். அந்த மாதிரி இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது, வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்தா இந்த தோசைக்கல், கிரேப் ஊற்றுற கல்லும் நல்லா இருந்தது பார்க்க. விலையும் கம்மியாக தான் இருந்தது. சரி எனக்கு வாங்கணும்னு ஆசை. ஃபஸ்ட்டு அந்த கடையிலேயே நான் பார்த்துட்டு கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க அந்த ஸ்டாக் இல்லைன்ற டென்ஷனில் வேணாம் வச்சுட்டு வா அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த கடையில் வந்தோடனே ஏதோ வாங்கணும்னு சொன்னீங்க, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி நானும் போயிட்டு எடுத்துக்கினேன். அப்படி என் பொண்ணு சொன்னா, இனிமேல் எனக்கு தான் இது, ஏன்னா அவர் தான் கிரேப் அதிகமாக கேட்குறவர், அதனால் எனக்கு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லின்னு வந்தாங்க. சரி ஒரு வழியாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லு போடலான்னு சொல்லிட்டு கேஸுக்கு போனால், போகிற வழியில் இவங்க இந்த குழந்தைங்க ஓட்டுற இந்த காரை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கார் இல்லை இவனோட பையனுக்கு நான் வாங்க போகிறான்னு. நானும் வேணாம் வாங்க, பெரிய காராக வாங்கி கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த இடத்துல கூட்டின்னு வந்துட்டேன். வரக்குள்ளே கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பாட்டில் வச்சுருந்தாங்க. இது ரொம்ப நாளாக எனக்கும் வாங்கணும்,
நம்ம வந்து தண்ணி எவ்வளோ தான் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வாங்கணும்னு ஆசையாக இருந்தேன். ஒரு வழியாக வாங்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் அப்பயே சொன்னாங்க, எதுக்கு இதை வாங்குற, இதை வாங்கி நான் தண்ணியாக ஃபுல்லாக குடிக்க போகிறேன். நம்மளும் எவ்வளோ தான் சரி, சில டைமில் டயட் இருப்பேன், டயட் இருக்க மாட்டேன். அந்த டயட் இருக்கிற டைமில் நிறைய தண்ணி குடிப்பேன். அப்படி டயட் இல்லைன்னா தண்ணியே குடிக்க மாட்டேன். எப்போ தண்ணி குடிக்கணும்னு எனக்கே தெரியாது. ஒரு சில டைமில் தண்ணியே குடிக்க மாட்டேன். சரி, இதை வாங்கி வச்சுட்டா நம்மளுக்கு அந்த டைமிங் வச்சு நம்ம தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வாங்கிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்தாங்க, நிறைய வந்து இந்த பார்பிக்யூ போடுற கிரில்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த போன டைம் வந்து நாங்கள் வாங்குறப்ப இந்த மாதிரி சின்னது மட்டும்தான் இருந்தது. 25 சூப்பராக இருக்குது. திடீர்னு இந்த வருஷம் கம்மியாக போடுறாங்க. இவ்வளோ எங்கே போகிறது நம்ம இவ்வளோ பெருசு பெருசுன்னு நினைக்காத, ரொம்ப நிறைய செய்யலாம்ல. ஒரு வழியாக வாங்கணும்னு நினச்சப்பல கடைசியில் ஃபைனலாக வாங்கியாச்சு. குமுதா ஹாப்பி என்னாச்சுன்ற மாதிரி நம்மளும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். ஏன்னா ரொம்ப நாளாக இந்த ஃப்ரீசர் வந்து வாங்கணும். முன்னே இருந்த வீடு வந்து கொஞ்சம் சின்ன வீடு, அதனால் வந்து இது வைக்க இடம் இல்லைன்றதால இதை வந்து வாங்கிறதுக்காக நாங்களும் ரொம்ப தள்ளி போட்டுனே இருந்தோம். இப்போ வந்த வீடு வந்து கரெக்டாக இருந்ததால் ஒரு வழியாக வாங்கியாச்சு. இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து நம்மளுக்கு வின்டருக்கு தேவையான காய்கறிங்களும் சரி நம்மளால் ஸ்டாக் பண்ணவே முடியல. சம்மரில் வந்து நல்ல காய்கறிலாம் சீப்பாக இப்போ தான் நம்மளுக்கு வந்து தோட்டம் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்மளுக்கு சம்மர் டைமில் வந்து காய்கறிலாம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். தக்காளி ஆகட்டும், இல்லை சுக்குனி, அந்த மாதிரி காய்கறிங்கன்னு பார்த்தாலே வந்து சம்மர் டைமில் தான் நம்மளுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும். மீதி டைம்லாம் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சம்மர் டைமில் வாங்கி நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும்னா, இந்த மாதிரி ஃப்ரீசர் இருந்ததுன்னா நம்ம ஸ்டாக் பண்ணிட்டோம், நம்மளுக்கு வந்து வின்டர் டைமில் ரொம்ப செலவு அதிகமாக ஆகவே ஆகாது. இப்போ அதுவும் தோட்டம் இருக்கிறதால எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நாங்கள் பறிச்சுன்னு வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கும் அந்த மாதிரி சம்மர் டைமில் காய்கறிலாம் இந்த மாதிரி சீப்பாக கிடச்சிதுன்னா நீங்கள் ஃப்ரீசர் இருந்ததுன்னா வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கோங்க. எதுவும் ஃப்ரீசரில் வச்சா ரொம்ப நாள் இருக்காது, கெட்டு போயிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. என்ன காய்கறியாக இருந்தாலும், ஒரு கீரை வகையாகட்டும், தக்காளி ஆகட்டும், இல்லை சுக்கினி, உங்களுக்கு எந்த காய்கறி வேணும்னு நினைக்கிறீங்களோ, பூண்டு கூட நீங்கள் இது தோல் உரிச்சும் சரி, தோல் உரிக்காமலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் ஸ்டாக் பண்ணிட்டீங்கன்னா அது எவ்வளோ நாள் வேணால் உங்களுக்கு இருக்கும். நான் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் எப்பயுமே. ஒரு பூண்டுலாம் கொஞ்சம் வீணாக போகுது, ஒரு மாதிரி முளப்பு வருதுனாலே நான் வந்து ஃப்ரீசரில் எடுத்து போட்டுருவேன் நான். அப்போ எவ்வளோ நாள் வேணால் இருக்கும் நம்மளுக்கு. அதனால் இப்போ வந்து ஃப்ரீசர் வாங்கிட்ட அப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. அப்பா இதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி ஜாலியாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து, நான் ரொம்ப வெயிட்லாம் இல்லை. நான் நினச்சேன் எப்படி நம்ம, ஏன்னா ஸ்டெப் ஏறி தான் கொஞ்சம் போகணும், அப்போ வந்து எப்படி நம்ம எடுத்துன்னு போகிறது நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் வெயிட்லாம் கிடையாது. ஆனால் வந்து பாக்ஸ் பெருசாக இருக்கிறதால வந்து பிடிச்சி தூக்க முடியல, எந்த பக்கம் பிடிச்சி தூக்கிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருந்தது. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் கொஞ்சம் ஸ்டெப் தானே, அப்போ எப்படியோ ஒரு வழியாக பிடிச்சி தூக்கின்னு போயிட்டேன் வீட்டுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.